ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது கிரீன்லேண்ட் ஐலண்டை பற்றி. அந்த வகையில் கிரீன்லேண்ட் ஒரு லார்ஜஸ்ட் ஐலண்டாக உலகத்தில் காணப்படுது. இது ஆர்டிக் வலயத்தினுள் வடகிழக்கு அமெரிக்காவினுடைய மூலை ஓரமாக காணப்படுது. அத்தோடு ஆர்டிக் சமுத்திரத்துக்கு இடையில் வட அத்லாந்திக் சமுத்திரத்துக்கும் இடையில் காணப்படுகிற ஒரு தீவாக இருக்கின்றது. கிரீன்லாந்து 12வது பரப்பளவு கூடிய பெரிய நாடாக காணப்படுது. இதுண்டு பரப்பளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 8,36,330 சதுர மைல்களாக காணப்படுது. இது ஒரு நெரோ ஷேப்பில் இருக்குது. இதுண்ட வடக்கு தெற்கான நீளம் 2,670 கிலோமீட்டர்களாகவும் கிழக்கு மேற்காக அகலம் 1,050 கிலோமீட்டர்களாகவும் காணப்படுது. கிரீன்லாந்தை பொறுத்த வரைக்கும் 80% ஐஸ் ஷீட்ஸ் காணப்படுது. அண்டார்டிகாவில் மிகப்பெரிய ஐஸ் ஷீட் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக 2வது பெரிய ஐஸ் ஷீட் இந்த கிரீன்லாந்தில் தான் காணப்படுது. கிரீன்லாந்தானது ரக்ட், மவுண்டன்ஸ், லேண்ட்ஸ்கேப், ஹையஸ்ட் பீக்ஸ் ஆகியவற்றை கொண்டு காணப்படுது. கிரீன்லாந்தின் ஹையஸ்ட் மவுண்டன் சீ லெவலில் இருந்து 3,694 மீட்டர் உயரத்தில் இருக்குது. கிரீன்லாந்தை பொறுத்த வரைக்கும் இது மிக நீளமான கரையோரத்தை கொண்டு காணப்படுது. இங்கே குடாக்கள், தீவுகள் போன்றன இருக்குது. இந்த குடாக்களும் தீவுகளும் பனியிலான சூழப்பட்டு இருக்குது. இது இந்த கரையோர நீளத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 44,087 கிலோமீட்டர்களாக காணப்படுது. கிரீன்லாந்து ஒரு போல கிளைமேட், அதாவது துருவ காலநிலையை கொண்டு காணுது. இங்கே மிக நீட்சியான கோல்ட் விண்டர், ஷார்ட் சம்மர் போன்றன இருக்குது. இது இந்த கரைப்பகுதி சமுத்திரத்தால் சூழப்பட்டு இருக்குது. கிரீன்லாந்து பகுதி போலர் கிளைமேட்டை கொண்டிருக்கிறதால இங்கே துந்திரா காடுகள், மொசஸ், வில்னஸ், ஸ்ரப்ஸ் போன்றன அதிக அளவில் இருக்குது. கிரீன்லாந்தின் தென்மேற்கு பகுதியில் மக்கள் வாழுகிறார்கள். அத்துடன் இங்கே முக்கியமான குடியிருப்புகளாக சிசுமேட், இலுமெசெட், நுக் போன்ற குடியிருப்புகள் காணப்படுகிறது.